ஹாய் எல்லாம் வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. பயங்கரமான சண்டை. அதாவது ஒருத்தர் வந்து வளர்ச்சி அடையும் போது கண்டிப்பாக சுற்றி இருக்கிற ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக ஒரு ஈகோ, ஒரு கடுப்பு, ஒரு வன்மம் வரதான் செய்யும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே எக்கச்சக்கமான வன்மங்கள் நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் கூட இருந்து குழி பறிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு எட்ட நின்று எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஒரு சில பேர் சண்டை போட்டு முடியாமல் விட்டாங்க. இப்போ விஷால்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பெருசாக வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட சண்டை போடுறது கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவர்கிட்ட சண்டை போட்டாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை வருது. அதனால் விட்டார். ஆனால் அருணுக்கு வந்துட்டு தாங்க முடியல. இப்போ போன வாரமே இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா டபுக்கு டப்பான்னு சொல்லி பயங்கர ப்ராப்ளம் ஆகிட்டார். ஆனால் அங்கே வந்து சாச்சனா தான் வந்து முத்துக்குமரன் அண்ணன் வேணும்னு சொல்லி பேசி அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து முத்துக்குமரன் கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன நினச்சிட்டாரு, இவர் தான் வேணுட்டுமே மூக்கு நுழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ரஞ்சித் சார் கிட்ட சொல்லியிருப்பார். அதுவும் போய் ரஞ்சித் சார் சொன்னார் பாருங்க, அவரும் செவரும் ஒன்று. செவத்தில் போய் நம்ம போய் நின்று என்ன பேசினாலும் செவரு என்ன பண்ணும், ஒரு நோ ரியாக்ஷன் அந்த மாதிரி தான். சரி, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த மஞ்சரி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி நம்ம முத்துக்குமரன் பண்ணுறாரு. இது தப்பே கிடையாது. இதுதான் ஒரு ஹவுஸ்மெண்ட்ஸும் பண்ண வேண்டிய வேலை. அதை சொன்னால் இந்த அருணுக்கு வந்துட்டு பொறுக்க மாட்டுது. அருண் தான் வந்து கிச்சனுக்கு இன்சார்ஜ் வந்துட்டு நம்ம காலையிலே வந்து தீபக் கொடுத்துருக்காரு. நல்ல பொறுப்பு தான். அவரும் நல்ல ஒரு மனிதர் தான், கரெக்டாக பண்ணக்கூடிய ஆள் தான். என்ன பண்ணுறாருன்னா, மஞ்சரி வராங்க, அவங்க வந்துட்டு சாப்பாடு அந்த லெமன் ரைஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுலில் வந்துட்டு அந்த குழம்பு ஊற்றுறாரு. அவங்க அப்பயே சொல்கிறாங்க, இவ்வளோ பவுலில் வந்துட்டு எனக்கு ஊற்ற வேண்டாம் அப்படின்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா இருக்கிற 18 பேருக்கும் இந்த பவுல் கணக்கு தான் நாங்கள் வச்சு சமைச்சிருக்கோம், அதனால் நான் ஊற்றிறேன்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஊற்றுக்க, நான் வேணும்னு சொல்ல, இவ்வளோ இது நான் சாப்பிட போகிறது கிடையாது, அதை வேறு யாராவது யூஸ் பண்ணலாமே, இப்போ வேஸ்ட்டு தானே போகுது அப்படின்னா, இல்லை அது வந்து திரும்ப பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்றாரு அவர். இதில் என்ன பிரச்சனை ஒரு போய் சத்தியமாக எனக்கு புரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்க, திரும்ப வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அதுதான் முதலே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்றது. இதுதான் பிரச்சனை. இதை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் வந்துட்டு ஏன் அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாரு. தப்பே கிடையாது. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒருத்தங்க வந்து பவுலில் வைக்கிறாங்க, இவர் வைக்கிறாரு, எனக்கு நான் இவரை சாப்பிட மாட்டேன், எக்ஸ்ட்ராவும் நான் கேட்க மாட்டேன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ மீதி இருக்கிறத அப்படியே அழகாக இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணலாம்ல. இது தப்பே கிடையாது. இதை வந்து முத்துக்குமரன் சொன்னால், நீனா எப்போ பார்த்தாலும் மஞ்சரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரா அப்படின்னு கலாய்க்கிறாரு இவர். அவர் டென்ஷன் ஆகிட்டார். இன்றைக்கி நான் விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா எப்பயுமே தீபக்கோ இல்லை வேறு யாரோ பேசினாலும் சரி உடனே அப்படின்னு போயிடுவார். இப்போல்லாம் இந்த ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கு. எல்லோரும் தட்டி கேட்குறாரு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா மஞ்சரி கூட வந்துட்டு நம்ம அருணுக்கு சண்டை வரும்போது ஈவன்தோ அருண் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் அங்கே ஒரு விஷயத்தை வச்சுருப்பார். நீ வந்துட்டு அங்கே மார்க்கிங் பண்ணது தப்பு, அது மார்க்கிங் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி மஞ்சரிக்கிட்டே சொன்னார், நீங்கள் வந்துட்டு அவரை மார்க்கிங் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இங்கே அந்த பேட்சை பிடிங்கிருப்பார். ஸோ 2 பேருக்கும் சமமாக தான் இருக்கார். பட் இருந்தாலும் அவருக்கு எப்படி தோணுதுன்னா, அருணுக்கு இவர் வந்து மஞ்சரிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு. மஞ்சரிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே காண்டில் தான் இருக்காங்க. ஈவன் முத்துக்குமரனுக்கு காண்ட் இருக்காது. காலையிலேயே வந்து சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அழகாக ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு மேல் ஈகோன்னு ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே மஞ்சரிக்கு காண்டாகிட்டு போயிருப்பாங்க. அப்பயே சொல்லியிருப்பார், நீங்கள் இவ்வளோ காண்டாகிறவங்க வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் அந்த 100 சிட்டப்புக்கு வந்துட்டு ஏன் கை தூக்குனீங்க, அது தப்புன்னு. அங்கே கையை இறக்கிட்டு, ஆமாம் அவங்க பண்ணது தப்பு இல்லை, அவங்க கொடுக்கும்போது எதுக்கு இவங்க ஆண்கள் வந்துட்டு பண்ண முடியாது வந்து கெஞ்சி எங்ககிட்ட வந்து சாரி சொல்லிட்டு பண்ண முடியாது சொல்ல வேண்டியது தானே, அப்போ ஏன் அவங்களுக்கு மேல் யுக தடுக்குதா அப்படி பேசியிருக்கலாமே, அங்கே வந்து நல்லவங்கமாக வேஷம் போட்டு இங்கே வந்து என் கலாய்க்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ முத்துக்குமரன் வந்து யாருக்கும் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. சாட்சனாக்கானா வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனை வரும்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஓவராக பேம்பரிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எப்போ வந்து இவருக்கு டைரெக்டாக ஆப் அடிக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னவொடனே இவர் காண்டாயிடுது. அதை நீ எப்படி சொல்லுவேன், நான் எத்தனை நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நீ நான் வந்துட்டு மஞ்சரிக்கு எந்த டைம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண இப்போ ஒரு வாட்டி சொல்லு அப்படின்னா, இல்லை நீ அந்த மாதிரி தான் பண்ண. அது மட்டும் இல்லாமல் நானும் மஞ்சரி பேசிப்போம், நீ எதுக்கு உள்ளே வர, நீ உள்ளே வரக்கூடாதுன்றாரு. அது எப்படி இவங்க சொல்லுவாங்க? இதெல்லாம் ஹவுஸ் மேட்ஸ். இந்த வீடு பிக் பாஸோட வீடு. இங்கே இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயமே அதான். தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும். அப்படி தானே ஆரியவரெல்லாம் எப்படி பிரபலம் பண்ணார், இவங்க இப்போ அர்ச்சனா எப்படி வந்தாங்க, எல்லாமே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அசீம் எப்படி வந்தார், ஒரு தப்பு நடக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்கு தானே ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்துட்டு தட்டி கேட்காம நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னா சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார்? நீங்கள் இன்சார்ஜ் இருந்தால் உங்களை வந்து தட்டி கேட்கவே கூடாதுன்றது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வந்து அருணோட ஆட்டங்கள் ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருண் வந்து முத்துக்குமரன்கிட்ட நடந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏதாவது இவரை வந்து குற்றம் சொன்னதுனால அவர் வந்து அட்டாக் பண்ணாமல் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மஞ்சரி வந்து மார்க் பண்ணீங்க, அதை நீ அதனால தானே சாரி கேட்ட சொல்லும்போது நான் முத்துக்குமரன் வந்து சாரி கேட்டுக்க மாட்டேன் அங்கே அவர் இழுப்பார். எப்படின்னா ரஞ்சித் சார் மாதிரி தான். ரஞ்சித் சார் வந்து கம்முன்னு இருப்பார். அவர் ஏதாவது ஒரு நீங்கள் பழி போட்டி வச்சுக்கோங்க, உடனே வந்து திரும்ப பழி போடுவார். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்த் வந்துட்டு ரஞ்சித் சாரை வந்துட்டு நாமினேட் பண்ணியிருப்பாங்க, டைரக்ட் நாமினேஷன். டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்ஜி ஆனந்த் கூட நல்லா ஜாலியாக பேசுவார், சூப்பராக நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னாரு. இன்றைக்கி நாமினேஷன்ஸில் அவங்க பொய்க்காரி, அவங்க நடிக்கிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டார். ஸோ இதுதான்
இதே மாதிரி தான் இப்போ அருணும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த போக்கை வந்து அருண் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கிட்டா அவருக்கு நல்லது. ஏன்னா ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா இது மாதிரி ஏன்னா அருண் வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸில் வரும். அதுவும் பெரிய ஷாக்காக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது அருண் வந்து ஒரு கேமை நல்லா கொடுத்துட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அருணை பிடிக்காது. ஆனால் இப்போ பிடிச்சிருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணவே இல்லை. அப்படின்போது அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் போய் யார் கூட மோதணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து இதே இதை வந்துட்டு விஷால் கூட மோதி இருந்தாருன்னா இது ஒரு வேறு மாதிரி போயிட்டுருக்கும். இதே இது வந்துட்டு ஆப்போசிட்டில் இப்போ சௌந்தர்யா கூட ஜாக்லின் கூட இல்லை வேறு யாரு கூட மோதுனா அது வேறு மாதிரி போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி போச்சு. பட் மோதுற ஆள் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்போது நம்ம மோதுனா நம்மளுக்கு தான் அந்த வந்துட்டு பிரச்சனையாக போய் முடியும். இப்போ அது மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து முத்துக்குமரன் ரசிகர்லாம் வந்து வச்சு செய்கிறாங்க. டப்புக்கு டப்பான்னு போட்டு அருணை வந்து கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே என்னை கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் கேட்டது கரெக்டான கொஷின். ஆனால் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன பண்ண, நீ எதுக்கு உள்ளே வரேன்னு கேட்குறது, அது ரொம்ப தவறான விஷயங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு ஒரு நார்மல் ஹவுஸ்மேட்ஸாக இருந்தால் கூட வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆனால் அவர் இன்சார்ஜ் அப்படின்னும் போது அவர் சொல்கிற விஷயங்களை ஆமாம்ல கரெக்ட் தான், இதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் எங்கேயோ போயிருப்பார். பட் என்ன பண்ணுறது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.